அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் வந்து 4வது வீடியோங்க இது. ஏற்கனவே நம்ம 3 வீடியோ பார்த்துருக்கோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, எப்படி வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஜஸ்ட் எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம ரெக்கார்டை வந்து எப்படி என்ட்ரி பண்ணுறது, அதில் வந்து நம்ம வந்து ரெக்கார்டு என்ட்ரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். அதை ஒரு ஃபார்ம் பாக்ஸ் வந்திருக்கும். அந்த ஃபார்மில் வந்து நம்ம ஒவ்வொரு நேமாக வந்து என்ட்ரி பண்ணிப்போம். டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணி சேவ் பட்டனை கிளிக் பண்ணோம், நேராக போய் ரெக்கார்டில் போய் சேவ் ஆகும். அந்த மாதிரி சொல்லி செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதே கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எப்படி பண்ணுறது, அதாவது எப்படி நம்ம போனது வந்து சேவ் பண்ணுறது மட்டும் பார்த்தோம். அதே மாதிரி நியூ ரெக்கார்டு பார்த்தோம். இப்போ வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் ரெக்கார்டுக்கு போகிறது, ஃபஸ்ட் ரெக்கார்டுக்கு எப்படி போகிறது, லாஸ்ட் ரெக்கார்டுக்கு எப்படி போகிறது, அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்போம். அப்படின்னு இப்போ நான் வந்து ஒரே ஒரு இங்கே டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணி. இதில் என்ன இருக்குன்னா, எம்ப்ளாயி நேமு, அவங்களுடைய பொசிஷன் என்ன, சேலரி, மொத்தம் வந்து 3 டைட்டில் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், வந்து என்ட்ரி போடணும். அதாவது என்ட்ரி போடணும் டைரெக்டாக அப்படியே என்ட்ரி போடலாம். நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஃபார்மு க்ரியேட் பண்ணி, போன வீடியோவில் பார்த்துருக்கோம், ஃபார்மு க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்ம் மூலம் செய்யலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ நம்ம திருப்பி எப்படி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த வந்து கிளிக் பண்ணுறது இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஃபார்மு க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்வீங்க, க்ரியேட்னு இருக்குது பாருங்கள். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், இந்த க்ரியேட்னு இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். அதாவது இங்கே ஃபைல் இருக்குது, அதே மாதிரி வந்து ஹோம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது மெனுவில் வந்து க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இருக்குது பாருங்கள், ஃபார்ம் இருக்கும், ஃபார்ம் டிசைன் இருக்கும். இந்த ஃபார்ம்னு நான் என்னென்னு சொல்லியிருப்போம், நம்ம ஆல்ரெடி உள்ள ரெக்கார்டை வந்து ஜஸ்ட்டு வியூ பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து ஒரு டேபிளில் வந்து ஒரு 20 ரெக்கார்டோ இல்லை ஒரு 15 ரெக்கார்டோ ஒரு 100 ரெக்கார்டோ வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஜஸ்ட்டு வியூ பண்ணி பார்க்குறது இந்த ஃபார்ம்ங்கிறத பார்க்கலாம். ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டை நீங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஜஸ்ட் இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒவ்வொன்றும் ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு ப்ரிவ்யூ மட்டும்தான் பண்ணி பார்க்கலாம். அதே வந்து பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், ஃபார்ம் டிசைன் வந்துருக்கு பாருங்கள், ஃபார்ம் டிசைன். இந்த ஃபார்ம் டிசைன் பண்ணிங்கன்னா என்ன செய்யலாம், நீங்கள் ரெக்கார்டை வந்து என்ட்ரியும் பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணி நேராக போய் என்ன செய்யலாம், நீங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபார்மை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். அந்த ஃபார்மில் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உடனே போய் ரெக்கார்டில் போய் ஆட் ஆகிக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ரெக்கார்டில் உள்ள ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்கள் என்ன செய்யலாம், ஒவ்வொரு ரெக்கார்டையும் நீங்கள் இந்த ஃபார்ம் டிசைன் மூலம் ப்ரிவ்யூ பண்ணியும் பார்க்கலாம். இங்கே பட்டன் வச்சிட வேண்டியது, இடத்துல வந்து பட்டன் வச்சிட வேண்டியது. என்னது, ஃபஸ்ட் ரெக்கார்டு, நெக்ஸ்ட் ரெக்கார்டு, அதே மாதிரி லாஸ்ட் ரெக்கார்டு, ப்ரீவியஸ் ரெக்கார்டு, இந்த மாதிரி பட்டன் வச்சிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன செய்யும், இங்கே வந்து ப்ரிவ்யூ பண்ணி காட்டும். இந்த இடத்துல வந்து ரெக்கார்டு வந்து வியூ பண்ணி காட்டும். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்கார்டு தேவையில்லைன்னா இங்கே டெலிட்னு ஒரு பட்டனை வச்சு அந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து எரேஸ் ஆகிடும். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னா இந்த இருக்குது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஃபார்ம் டிசைன் இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்ம் டிசைன் எப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்ம் டிசைனை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த கட்டமாக வந்துடும். இந்த கட்டமாக வந்தோன்னா என்ன செய்யணும்னா, அதாவது இந்த இருக்குது பாருங்கள், இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு டாட் ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது இந்த கட்டத்திலே டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு மேலே ஒரு கார்னர் இருக்குது. அதை போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி வந்துடும். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். அதாவது இந்த கார்னரில் இந்த டாட் ஒன்று இருக்குல்ல, பிளாக் கலர் டாட்டு, இந்த டாட்டை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கு பாருங்கள், இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் என்ன வந்துடும், ப்ராப்பர்ட்டி சீட்னு வந்துடும். வந்துச்சு பாருங்கள், ப்ராப்பர்ட்டி சீட்னு வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு ஃபார்மேட்னு இருக்கும். அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிங்க. அதாவது இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிங்க. இந்த இருக்குது பாருங்கள் ஃபார்மேட்டுன்னு, இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது ஆப்ஷன்னா, அதாவது இந்த இருக்குது பாருங்கள், என்னது, நேவிகேஷன் பட்டன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி நேவிகேஷன் பட்டனும் நேவிகேஷன் ரெக்கார்டு செலெக்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது என்ன இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள், ரெக்கார்டு செலெக்ஷன் ஒன்று, அடுத்தது நேவிகேஷன் பட்டன் இருக்கும். இந்த 2 பட்டனை என்ன செய்கிறீங்க, நீங்கள் வந்து நோன்னு கொடுத்துங்க. இங்கே வந்து எஸ்ன்னு இருக்கும். அதாவது ரெக்கார்டு செலெக்ஷனை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாட்டாக்கு பக்கத்தில் உள்ள டாட்டா கிளிக் பண்ணிட்டு நோ கொடுத்துருங்க. அதாவது நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி நேவிகேஷன் பட்டன் இருக்குல்ல, அதையும் போய் நோன்னு கொடுத்துருங்க. ரெண்டையும் நோ கொடுத்துருங்க. இந்த 2 ஆப்ஷனையும் நோ கொடுத்துட வேண்டியது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்டா என்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அதாவது ஃபார்மேட்டுக்கு பக்கத்தில் டேட்டான்னு இருக்குது பாருங்கள், டேட்டா, அதை போய் கிளிக் பண்ணுங்கள்.
அதாவது ஃபார்மேட்டுக்கு பக்கத்தில் டேட்டா இருக்குது, டேட்டா கிளிக் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட் யூ என்டர் இஸ் நாட் இட் ஆன் தி ஃபீல்ட். சாரிங்க, இங்கே வந்து நோ சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு திருப்பி டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது ஃபார்மேட்டில் போய் என்ன கொடுத்துட வேண்டியது, நேவிகேஷன் பட்டனும் நோ கொடுத்துருங்க, ரெக்கார்ட் செலெக்ஷனும் நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டேட்டாவுக்கு போயிடுங்க. டேட்டாவில் இந்த இருக்க பாருங்கள், இந்த இடத்துல டேட்டா என்ட்ரின்னு ஒன்று இருக்கும். இங்கே என்ன இருக்கும், டேட்டா உள்ள டேட்டா என்ட்ரின்னு இருக்கும். அதில் போய் எஸ் கொடுத்துங்க. இங்கே நோன் இருக்கும், அதை சூஸ் பண்ணி எஸ்ன்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம டேட்டா வந்து என்ட்ரி பண்ண முடியும். அதுக்கு அடுத்து இந்த பாருங்கள் ரெக்கார்டு சோர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதிலே ஃபஸ்ட்டு ரெக்கார்டு சோர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதில் இந்த கார்னர் இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டாட்டு மாதிரி வரும். அந்த டாட்டில் வந்து டேபிள் நேம் கேட்கும். அந்த டேபிள் நேம் மட்டும் சூஸ் பண்ணிங்க, ஆட் பண்ணிங்க. அதாவது இந்த ஒரு நிமிஷம் சரிங்க, இந்த ஃபார்மை சூஸ் பண்ணிங்க, பொறிக்க போயிடுச்சு. இந்த ஃபார்முக்கு வந்துடுங்க. ஃபார்மில் வந்துட்டு இப்போ இந்த டாட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேட்டா இருக்குது பாருங்கள். அதில் டேட்டா போய் இந்த ரெக்கார்டு சோர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதில் போய் இந்த ரெக்கார்டை மாற்றிங்க. டேபிள் 1ன்னு இருக்கும், ரெக்கார்டு சோர்ஸு டேபிள் 1ன்னு மாற்றிங்க. இங்கே மாற்றியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்கோம், ஃபார்மேட்டில் போய் அதாவது என்ன ரெக்கார்டு செலெக்ஷன் நோ கொடுத்துட்டோம், நேவிகேஷன் பட்டன் நோ கொடுத்துட்டீங்க. டேட்டாவில் போய் டேட்டா என்ட்ரி வந்து எஸ் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி ரெக்கார்டு சோர்ஸ் வந்து டேபிள் 1ன்னு கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? செட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி வந்து என்ன செய்யணும், இந்த க்ளோஸ் பட்டன் இருக்கு பாருங்கள். இந்த க்ளோஸ் பட்டனை அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுன்னா சேவ் பண்ணுறேன்னு கேட்கும், எஸ் கொடுத்துங்க. கொடுத்தோன்னு ஒரு நேமில் கேட்குது, என்ன நேம்னு, ஃபார்முனே கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்ம்னு கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு இப்போ திருப்பி இந்த ஃபார்மை போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபார்மை போய் டபுள் கிளிக் பண்ணினீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணால் இங்கே ரைட் இந்த இருக்க பாருங்கள். இந்த ஃபார்மில் போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிசைன் வியூன்னு கொடுங்க. அதாவது டிசைன் வியூன்னு கொடுத்தீங்கன்னா டிசைன் வியூ வந்துடும். இந்த இருக்குது பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள், ஆடு எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு. அதாவது இந்த மெனுவில் இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆடு எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு. இதை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அந்த ஃபீல்டெலாம் இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். என்னது, எம்ப்ளாயி நேம் கொடுத்துருக்கோம், டிசைனேஷன் கொடுத்துருக்கோம், சேலரி கொடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, ஐடியில் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஷிஃப்ட்டு அழுத்திக்கிட்டு சேலரியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எல்லாமே செலெக்ஷன் ஆகிடும். மேலே ஒரு செலெக்ஷன் பண்ணியிருக்கு, அப்படியே கீழே வச்சுக்கிட்டு என்ன செய்ய வேண்டியது, ஷிஃப்ட் அழுத்தி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகி முடிஞ்சவொடனே ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராப் பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுருங்க. அப்படியே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கொண்டு போய் என்ன செய்ய வேண்டியது, இந்த இடத்துல கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா? கொடுத்தோன்னே இங்கே வந்துடும், உங்கள் ஃபார்மில் வந்துடும். இப்போ பண்ணி முடித்த உடனே ஜஸ்ட் அப்படி அவுட்டில் அப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், பட்டன் செட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல போய் பட்டன்ஸ்லாம் செட் பண்ண போகிறோம். என்ன பட்டன் செட் பண்ண போகிறோம்னா, இந்த நம்ம என்ட்ரி போடக்கூடிய ரெக்கார்டை வந்து சேவ் பண்ணணும். சேவ்னு ஒரு பட்டன் வைக்க போகிறோம். அதே மாதிரி ஆடு நியூன்னு ஒரு பட்டன் வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் ரெக்கார்டு, அடுத்தது லாஸ்ட் ரெக்கார்டு, அடுத்தது நெக்ஸ்ட் ரெக்கார்டு, அடுத்தது ப்ரீவியஸ் ரெக்கார்டு, அடுத்தது ஒரு ரெக்கார்டை வந்து டெலிட் பட்டன். இவ்வளோ பட்டன் வைக்க போகிறோம். எப்படி செட் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த மேலே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த 1 2 3வது கமாண்ட் இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது, பட்டன்ஸ். இதுக்கு பேர் இந்த எக்ஸ்எக்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, பட்டன் சொல்கிறது. இந்த இருக்குது பாருங்கள், இந்த எக்ஸ்எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை போய் கிளிக் பண்ணிங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, பட்டன்ஸ். இதை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. இதை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போய் ட்ராக் பண்ணிக்க வேண்டியது. ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ ட்ராக் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். இதில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ரெக்கார்டு ஆப்ரேஷன் இருக்குது, ரெக்கார்டு நேவிகேஷன் இருக்குது. இப்போ ரெக்கார்டு ஆப்ரேஷன் சூஸ் பண்ணிங்க. ரெக்கார்டு ஆப்ரேஷன் அதில் போய் இந்த இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் சேவ் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. சேவ் பட்டன் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஓகேங்களா. இப்போ என்ன செய்ய போகுது, டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துங்க. இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துங்க. இங்கே டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இங்கேயே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, சாரி ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல சேவ் ரெக்கார்டுன்னு வந்துருச்சு. அடுத்த பட்டனை சூஸ் பண்ணிங்க. இது மாதிரி என்னென்ன பட்டன் தேவைப்படுதோ எல்லா பட்டனையும் கொண்டு வச்சிங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ரெக்கார்டு ஆப்ரேஷன் ஆட் நியூ ரெக்கார்டு இருக்கு பாருங்கள், ஆட் நியூ ரெக்கார்டு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் எதுக்குன்னா நம்ம டெக்ஸ்ட் இங்கே என்ட்ரி பண்ணுறது வரும், இல்லைன்னா வந்து பிக்சர் வரும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபினிஷ்.
முடிஞ்சு. அடுத்தது எக்ஸை கிளிக் பண்ணிங்க, இந்த இடத்துல இப்படி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்க. அடுத்தது பாருங்கள், இது முடிஞ்சு. இப்போ இந்த ரெக்கார்டு நாவிகேஷனில் இந்த இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் ரெக்கார்டுன்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ரெக்கார்டு இல்லை, ஃபைண்ட் ரெக்கார்டு இருக்குது. கோ டு ஃபஸ்ட் ரெக்கார்டுன்னு இருக்குது பாருங்கள். கோ டு ஃபஸ்ட் ரெக்கார்டு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியது. ஃபஸ்ட் ரெக்கார்டு வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், திருப்பி இதை கிளிக் பண்ணிங்க, ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்க. அடுத்தது லாஸ்ட் ரெக்கார்டு இந்த இருக்குது பாருங்கள். கோ டு லாஸ்ட் ரெக்கார்டு சூஸ் பண்ணிங்க. டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட வேண்டியது. இப்போ என்னென்ன பண்ணியாச்சு, சேவ் ரெக்கார்டு கொடுத்தாச்சு, ஆட் ரெக்கார்டு கொடுத்தாச்சு, ஃபஸ்ட் ரெக்கார்டு கொடுத்தாச்சு, லாஸ்ட் ரெக்கார்டு. அடுத்து திருப்பி ஆட் பண்ணிங்க. இந்த இடத்துல ட்ராக் பண்ணிக்க வேண்டியது. ரெக்கார்டு நேவிகேஷனில் இங்கே இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட் ரெக்கார்டு. கோ டு நெக்ஸ்ட் ரெக்கார்டு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட வேண்டியது. அடுத்தது நெக்ஸ்ட்டு பட்டன் எடுத்துங்க. பட்டன் என்ன கொடுத்துருங்க, என்ன பட்டன் வேணுமோ கொடுத்துக்க வேண்டியது. சூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்குது பாருங்கள், ப்ரீவியஸ் ரெக்கார்டு. நெக்ஸ்ட் ரெக்கார்டு கொடுத்தாச்சு, ப்ரீவியஸ் ரெக்கார்டு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் கொடுத்தாச்சு. ஒன்று பாக்கி இருக்குது, டெலிட் மட்டும் பாக்கி இருக்குது. டெலிட்டும் கொடுத்துருங்க. இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்க வேண்டியது. இதில் டெலிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ரெக்கார்டு ஆப்ரேஷனில் இருக்கும். அதில் போய் டெலிட் ரெக்கார்டு இருக்குது பாருங்கள், டெலிட் ரெக்கார்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் பட்டனை சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஓகேங்களா? எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறதுனா ஆல்ட்ரு பண்ணி அழகாக கிளிக் பண்ணி நேராக கொண்டு வந்து வச்சிங்க. எப்படி வேணுமோ நேராக கொண்டு வந்து ஆல்ட்ரு பண்ணி வச்சிங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், எந்தளவு வேணுமோ அந்தளவு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இழுத்துக்க வேண்டியதான். இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு வச்சுக்க வேண்டியதான் நீங்கள். ஓகேங்களா? எல்லாம் முடிச்சுட்டு இதை சேவ் பண்ணி இருந்திருக்கு பாருங்க. இந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த இன்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உடனே சேவ்னு கேட்கும். எஸ் கொடுத்துங்க. சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்மை போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள். உடனே ஃபார்ம் வந்துருச்சு பாருங்கள். வந்துருச்சிங்களா? இதில் போய் நியூ கொடுத்தாச்சு. ஆட் ரெக்கார்டுன்னு கொடுங்க. கொடுத்தோன்னு இங்கே வந்து நிற்கும், ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். எம்ப்ளாயி நேம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜோசப் அடிச்சிட்டேன். அவருடைய ஜாப் பொசிஷன் என்ன, மேனேஜர் கொடுத்துட்டு அவருக்கு சம்பளம் எவ்வளோ, 50,000. ஓகேங்களா? 50,000 கொடுத்துட்டு சேவ் ரெக்கார்டுன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல சேவ் போகிறேன், சேவ் ரெக்கார்டுன்னு கொடுக்குறேன். அதாவது சேவ் ரெக்கார்டு கொடுத்தாச்சு. இப்போ ஆட் ரெக்கார்டுன்னு கொடுத்தோன்னே உடனே நியூ வந்துடும், புதுசாக வந்துடும். அடுத்த ரெக்கார்டு இப்போ எக்ஸாம்பிள் குமார்னு ஒரு நேம் அடிக்கணும். அவருக்கு வந்து சூப்பர்வைசர் கொடுத்துட்டு அவருடைய சேலரி வந்து 30,000 வச்சுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் ரெக்கார்டு. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆட் ரெக்கார்டு பக்கத்தில் உள்ளது. இப்போ கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து மாலா கொடுத்துட்டு சேல்ஸ் கேர்ள் அவங்களுடைய சேலரி வந்து 50,000. ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ன கொடுத்தாச்சு, சேவ் ரெக்கார்டு. இப்போ மொத்தம் வந்து 3 ரெக்கார்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ ஆட் ரெக்கார்டுன்னு கொடுக்குறேன். இங்கே எம்டியாக வந்துடுது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ரெக்கார்டு கொடுத்தா வருது பாருங்கள், என்ன வருது, ஜோசப். ஃபஸ்ட் ரெக்கார்டு ஜோசப். ஓகேங்களா? அதே நெக்ஸ்ட் ரெக்கார்டு கொடுத்து பாருங்கள். சரிங்க, சிஸ்டம் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் ரெக்கார்டு குமார் வருது. அடுத்த ரெக்கார்டு அடித்து பாருங்கள், மாலா வருது. 1 by 1 வருது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ரெக்கார்டுனா இப்போ எதில் இருக்கும், 3வது ரெக்கார்டில் இருக்கும். அதுக்கு மினிட் இருக்குது. ப்ரீவியஸ்னா என்னது, 3லேருந்து 2, 1 இந்த மாதிரி வருது. ப்ரீவியஸ் கொடுத்து பாருங்கள், 2வது ரெக்கார்டுக்கு வருது. ப்ரீவியஸ் கொடுத்து பாருங்கள், 1வது ரெக்கார்டுக்கு வருது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லாஸ்ட் ரெக்கார்டு கொடுக்குறேன். லாஸ்ட் ரெக்கார்டு 3வது ரெக்கார்டு. லாஸ்ட் ரெக்கார்டு கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சிஸ்டம் பிஸியாக இருக்குங்க. 3வது ரெக்கார்டு வந்து லாஸ்ட் கொடுத்துங்க. 3வது ரெக்கார்டு வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டு கொடுங்க. 1வது ரெக்கார்டு வருது. லாஸ்ட் ரெக்கார்டு கொடுங்க. 3வது ரெக்கார்டு. ஓகேங்களா? அப்போ இதில் எல்லா ஆப்ஷனும் ஒர்க் ஆகுது. அடுத்தது இங்கே பாருங்கள், டெலிட் ரெக்கார்டு. இப்போ எனக்கு பாருங்கள், எத்தனாவது ரெக்கார்டில் இருக்கீங்க, 3வது ரெக்கார்டு டெலிட்டில். அப்போ டெலிட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ டெலிட் ஆகிடுச்சு. டெலிட் பண்ணணும்னு கேட்குது, எஸ் கொடுத்துருங்க. இப்போ போயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டு கொடுங்க. 1வது ரெக்கார்டு வந்துருச்சு. லாஸ்ட் ரெக்கார்டு கொடுங்க. 2வது ரெக்கார்டு வந்துருச்சு. 3வது ரெக்கார்டு வரல பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? இது எங்கே போய் சேவ் ஆகிருக்குன்னா டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். டேபிளில் இங்கே ஒன்றும் வரல பாருங்கள், ஆனால் டேபிளில் வரல. அப்போ என்ன செய்ய இந்த இந்த இன்ட் இருக்குல்ல, இன்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி போய் டேபிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த வந்துருச்சு பாருங்கள் 2 ரெக்கார்டு, 1 2 மொத்தம் 3 ரெக்கார்டு அடிச்சிருந்தா 1 எரேஸ் ஆகிடுச்சு, 2 ரெக்கார்டு. ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸிங்க. இந்த ஃபார்ம் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பட்டன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. மொத்தம் 4 வீடியோ பார்த்துருக்கோம். அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் மொத்தம் 4 வீடியோ பார்த்துருக்கோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நல்லா 4 வீடியோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1 by 1 பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ்.